சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி பள்ளப்பட்டி, முத்துராமலிங்கபுரம் காலனி, நேரு காலனி, முனீஸ்வரன் காலனி, பாறைப்பட்டி, விஸ்வநாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதும் இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றதும் பரப்புரைக்கு கூடுதல் பலம் சேர்த்தது. அப்போது மக்கள் மத்தியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழைத்த உடனே வந்து நிற்கும் முதல் மனிதன் தான் என்று கூறினார். தேவேந்திர குல வேளாளர்கள் குறித்து தவறான வதந்திகள் பரப்பப்படுவதாக குறிப்பிட்ட அவர், அந்த சமூகத்தின் வாக்குகள் தேவையில்லை என்று கூறியதாக சிலர் பொய்யாக தகவலை பரப்புவதாக கூறினார். அது முற்றிலும் தவறு எனவும், பொய் சில காலத்திற்கு நின்றாலும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தவுடன் பொய் மறைந்துவிடும் என்று அவர் விளக்கம் அளித்தார். மேலும் தாம் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தபோது சிவகாசி தொகுதி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்ததையும், குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். சிவகாசியில் முக்கிய தொழிலான பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், மாணவர்களின் உயர்கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். இன்றைக்கு நான் வேட்பாளராக 3வது முறையாக உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வருகின்றேன். சிவகாசி தொகுதியுடைய வேட்பாளராக நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் ஒருவன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் ஓடி வரக்கூடிய முதல் ஆளாக இந்த கேட்டிவேந்திர பாலாஜி நான் இருப்பேன். என்னை பற்றி 2-3 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு வதந்தி செய்தியை உங்களிடத்தில் சொல்வது சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நான் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தேவேந்திர குல ஓட்டுகள் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதாக ஒரு செய்தியை அழகாக கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்து பேப்பர்ல இருந்த மாதிரி போட்டு விட்டாங்க. எவ்வளவு ஒரு வதந்தி! பள்ளப்பட்டியில இன்னைக்கு ஒரு பங்குனி பொங்கல் நடப்பதை போல் திருவிழா போல் என்னை வரவேற்கின்ற தாய்மார்களும் சகோதரர்களும் தேவேந்திர குல இளைஞர்களும் கேட்டிவேந்திர பாலாஜியை தன் சொந்தக்காரராக எண்ணுகின்ற இந்த சமுதாயம் என்றைக்கும் எனக்கு துணையாக இருக்கின்ற சமுதாயம். அறுவை தம்பிமார்கள், அழகர் போன்றவர்கள், செவலக்காளி போன்றவர்கள், பள்ளப்பட்டி ரமேஷ் போன்றவர்கள் மற்றும் படிக்கின்ற இளைஞர் மாணவர்கள் புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு பள்ளப்பட்டி பகுதியிலே இன்றைக்கு காளி, கௌதம் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இயக்கத்திலே பணியாற்ற வந்து பொறுப்புகளில் அங்க வைத்து இன்றைக்கு இந்த தொகுதியிலே இந்த மாவட்டத்திலே தேவேந்திர குல இளைஞர்கள் எத்தனை கட்சியினுடைய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள் என்பது இங்கே உள்ள அறிவு சார்ந்தவர்களுக்கு, அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். மேற்கு மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்திலே 3 ஒன்றிய கழக செயலர்கள் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் மாவட்ட அணியினுடைய மாவட்ட செயலர்கள், பல்வேறு பொறுப்புகளிலே போட்டு அழகு பார்க்கின்ற கேட்டிவேந்திர பாலாஜி ஒரு மிகப்பெரிய வீரமிகுந்த சமுதாயமான தேவேந்திர குல சமுதாயத்துடைய ஓட்டுகள் வேண்டாம் என்று சொல்லுவானா? அந்த அளவுக்கு கிறுக்கா பிடிச்சுக்கிற கணக்கு. ஒட்டுமொத்தமாக பள்ளப்பட்டி ஓட்டு கேட்டிவேந்திர பாலாஜிக்கு தான் போகும். தங்காவுல ஓட்டு கேட்டிவேந்திர பாலாஜிக்கு தான் போகும். தேவேந்திர குல இளைஞர்களுடைய ஓட்டு கேட்டிவேந்திர பாலாஜி தான் போகும் என்று தெரிந்தவுடன் ஒரு சில தேர்தல்வாதிகள் ஒரு வதந்தியை பரப்பினார்கள். 1 மணி நேரம் கூட அந்த வதந்தி நிற்கவில்லை. அது பொய் என்று புரிந்துவிட்டது. ஆகவே வாக்காளர்களே, எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உண்மை ஒரு நாள் பேசும். உண்மை தூங்காது. பொய் ஊர்வலம் வரலாம், ஆனால் உண்மை முடித்து விட்டால் பொய் உறங்க போய்விடும். ஆகவே வாக்காளர்களே, பள்ளப்பட்டி ஊரை எந்தெந்த வழியில் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுதெல்லாம் பள்ளப்பட்டியை முன்னேற்றத்திற்காக முயற்சி எடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு தீரான ஒரு பிரச்சனை. தம்பி கௌதம் போன்றவர்கள், காளி போன்றவர்கள், அழகர் போன்றவர்கள், ரமேஷ் போன்றவர்கள், செவலக்காளி போன்றவர்கள் என்னிடத்தில் பலகிட்டங்கள் ஒன்றியத்தில் ஆரோக்கியராஜ் போன்றவர்கள் பள்ளப்பட்டியில் உள்ள பிரச்சனை எதிர்த்து கேட்கும் நேரத்தில் ஒரு 20 நாளுக்கு முன்பு என்னிடத்தில் சொன்னார்கள் சுடுகாட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை. அந்த சம்பந்தமான பிரச்சனையை தேர்தல் முடிந்தவுடன் உங்களுடைய ஆலோசனையை பெற்று அந்த பிரச்சனைக்கு இறுதி வடிவம் பெற்று ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்தேன். தேர்தலுக்காக நான் சொல்கின்ற வாக்குறுதி அல்ல, மனச்சாட்சிப்படி நீங்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கை நியாயமானது.
இங்கே நீங்கள் பள்ளிக்கூடம் உயர்நிலைப் பள்ளியாக இருந்து மேல்நிலைப் பள்ளியாக வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அரசு அதிகாரிகள் சரியான ஆட்கள் பிள்ளைகள் படிக்க வரவில்லை காரணத்தினால் அதை ஆக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், பள்ளிக்கூடம் இருந்தால் தானே படிக்க வருவாங்க, நீங்க மேல்நிலை பள்ளியை ஆக்காம அவங்க கூட லைன்ஸ் கிளப்பு அங்க போயிட்டு இருப்பாங்க, இங்க ஆக்குங்க படிக்க வருவாங்கன்னு சொல்லி அதற்குரிய கட்டணத்தையும் நானே கட்டி ஆக்கி பில்டிங்கை கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த ஸ்கூல் இருக்கா இல்லையா? பல்லவட்டில் ஒரு மேல்நிலை பள்ளி, இன்னைக்கு நான் ஒரு மண்டபத்தை கட்டி வச்சேன், அதுக்கு மேலதான் வேற ஆள் கட்ட முடிச்சு. அன்னைக்கு யாரு பிள்ளையார் சொல்லி போறது நான் தான், அதுக்கு மேலதான் பாலத்தையும் கட்ட முடியும், கட்டடத்தையும் கட்ட முடியும். முதல் கட்டுறது யாரு கேட்டார் பாலாஜி. இந்த சாலைகள் தாமிரபரணி தண்ணீரை பல்லவட்டி பகுதிக்கு கொண்டு வந்து கொடுத்தது நான் தான். சிவலப்பேரி தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டம், ரேஷன் கடை, எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்னும் உங்களுக்கு தேவையான நினைவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். தேர்தலுக்காக உங்களை சந்திப்பவன் கிடையாது, எந்த நேரத்திலும் உங்களை சந்திப்பவன். நீங்கள் அழைத்தால் வருவேன், நீங்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம் வருவேன். பள்ளியில படிக்கின்ற மாணவ மணிகளுக்கு அவர்களுக்கு ஓட்டா இருக்கு, அவர்களுக்காக ஒரு புத்தகத்தை கொடுத்தோம், இந்த மாவட்டம் முழுமையை கொடுத்தோம். ஓட்டு போட்டு வர்ற வந்து அவங்க 5 வருஷம் ஆகும். எதிர்கால அரசியல் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தர வருவதற்காகவும் திட்டங்களை போடுபவன் கேட்டார் பாலாஜி. ஆகவே இளைஞர் பெருமக்களே, பெரியோர்களே, உங்களது பொன்னான ஓட்டுகளை, உங்களது பொன்னான ஓட்டுகளை கேட்டிருந்த பாலாஜி எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே போட்டியிடக்கூடிய 14 பேர்களையும் பாருங்கள். கேட்கிற பாலாஜி அடுத்து நிற்கக்கூடியவர் யார், அடுத்து நிற்கக்கூடியவர் யார், இந்த 15 பேரையும் பாருங்க. 14 பேர் நிக்கணும். இதில் யார் உங்களுக்கு சரியாக இருப்பான்னு தெரியுதோ, நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் யார் முன்னின்று வருவான் என்று நம்பிக்கை ஏற்படுகிறோம். அந்த நம்பிக்கை என் மேல் வந்தால் எனக்கு ஓட்டு போடுங்க. என்னை தாண்டி ஒருவர் நம்பிக்கையானவராக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முடிவை எப்படிதான் எடுங்க. நிச்சயமாக என்னை தாண்டி உங்களால் வேறு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் போன் போட்டால் எடுத்து கேட்டினார் பாலாஜி பேசுறேன்னு சொல்லக்கூடிய நான் தான். என்னை பார்க்க வந்தால் என்றைக்கும் ஏழைகளுக்காக என் வீட்டு கனவு திறந்தே இருக்கும். ஆகவே எனக்கு தான் நீங்கள் வாக்களிப்பீர்கள். வந்திருக்கின்ற பட்டாசு தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்கீங்க, பட்டாசு முதலாளிகளும் நிறைய இருக்கீங்க. உங்கள் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு, நிம்மதியான தொழில் நடப்பதற்கு ஒரு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமான நடவடிக்கை, அத்தனையும் நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி திருத்தங்கள் எப்படியோ, திருத்தங்கள் பகுதியும் பல்லவட்டி பகுதியும் ஒரே பகுதிதான், ஒன்றாக நேசிப்பேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னோடு தினசரி பேசக்கூடியவர்கள், என்னோடு தினசரி என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரக்கூடியவர்கள். நிச்சயமாக என்னை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் சொல்லியிருப்பார்கள். வாக்குகளை அழியுங்கள், இன்னும் சந்திப்போம், நிறைய பேசுவோம். இந்த பகுதிக்காக, இந்த பகுதிக்கு முன்னெடுத்திற்காக திட்டங்கள் தீட்டி நல்ல சாதனைகளை செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லி உங்களது பொன்னான ஓட்டுகளை வருகின்ற 23ஆம் தேதி ரெட்டலை சின்னத்திலே முத்திரையிட்டு கேட்டியான பாலாஜியாக என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.